நானும் யஷ்வந்த் கோயிலுக்கு போகலான்னு போகும்போது தான் இந்த விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறம் அவரோட கார் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கு. சரி நாம க்ளீன் பண்ணலான்னு பக்கத்தில் போய் பார்த்தேன். நான் ஷாக் ஆகிற அளவுக்கு அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெளியே தான் டஸ்ட் இருக்குன்னு பார்த்தா உள்ளேயும் டஸ்ட் இருக்கு. சரி காரை வெளியே எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அது எங்கே போடுறதுன்னே தெரியல. ஒரு வழியா எஸ் கிட்ட கேட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். இது அவரோட ஃபேவரட் காருங்கிறதுனால பயந்துகிட்டே தான் வண்டி வெளியே எடுத்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்க. நான் அவரோட கார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். சரி நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பத்துல கார் கழுவும் போது என்னமோ ஈஸியா தான் இருந்துச்சு. போக போக தான் தெரியுது ஒரு கார் கழுவுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அவர் ஊர்ல இருந்து வந்து பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸ் ஆகணும்னு நானும் கார் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்ஸும் கொஞ்சம் கார் கழுவுறதுக்கு சப்போர்ட் பண்ணா. கையோட அவர் பைக்கையும் கழுவி வச்செல்லாம் இன்னும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆவாருன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்தான். இந்த வீடியோ பாருங்கன்னு என்கிட்ட காமிச்சான். சரி அப்படி என்னதான் காட்டான்னு நானும் பார்த்தேன். ஹெச்ஆர் நான் என் ஒய்ஃபை கூட பிரிஞ்சு இருந்துரும் போல. என்னோட பிளாக் பேந்தர் விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. இவருக்கு போய் கார் கழுவி வச்சு பாருங்க என்ன சொல்லணும்.